படிச்சு பாரு. என்ன கையல், அப்படியே அதிர்ச்சியாய் நிக்கிற? அதுல என்ன இருக்குன்னு சிம்பாலிக்கா உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தா நீ அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பாரு. அத்தை, அத்தை, என்னத்தை இதெல்லாம்? என்ன நடந்துருச்சுன்னு இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? தப்பு 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 தப்பு. இது நான் எடுத்த முடிவில்லமா. கடைசி பக்கத்துல அந்த இடது பக்கமா பாரு, என் புள்ள விக்னேஷோட கையெழுத்து இருக்கும். இப்ப புரியுதா இந்த முடிவு யாரோடதுன்னு? உன் தங்கச்சியோட முன்னாள் புருஷன் விக்னேஷ் எடுத்த தீர்க்கமான முடிவு. அத்தை, என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம்ங்கிறது என்ன அவ்வளவு சாதாரணம் ஆயிடுச்சா? அத்தை, நம்ம குடும்பத்துல இருக்கிறது பிரச்சனை தான் அத்தை. அது நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அதுக்கு போய் டைவர்ஸ் எல்லாம் அத்தை, என்னத்த இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. ஏய், எதிரி தப்பு? தப்பு இது சரி எதுன்னு சொல்லி தரத்துக்கு நான் என்ன குழந்தையா? என் பிள்ளைக்கு இனிமேலும் உன் தங்கச்சி தேவி கூட வாழ விருப்பமே இல்ல. இல்ல இல்ல இல்ல, இது கண்டிப்பா விக்னேஷோட முடிவா இருக்காது அத்தை. நீங்க தான் எங்க மேல இருக்கிற கோவத்துல பழி வாங்கணும்னு இப்படி பண்ணிருப்பீங்க. சரி, நான் விக்னேஷ் கிட்டே பேசிக்கிறேன். ஏய், நீ என்ன பேசுறாலும் என் புள்ள மனசு மாறாதுரி. அந்த அளவுக்கு உங்க மேல கொலவெறியில சுத்திக்கிட்டு இருக்கான். அத்தை, உங்களால அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சமா நஞ்சமா? முன்ன மாதிரி நீ உன் தங்கச்சி எல்லாம் அழுது நாடகம் போட்ட உடனே அதை நம்பி ஏமாந்து நிக்கிறதுக்கு என் புள்ள ஒண்ணு முட்டாள் கிடையாது.